அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க். நீங்க இந்தியன் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஓபி, எஸ்பிஐ அப்படின்னு நிறைய பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இது ஒரு பேங்க். ஆனா வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கரூர்ல மட்டும்தான் இந்த பேங்க் இருக்கு. பேங்கோடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏவா வேலு. நீங்க இந்தியன் பேங்க் இல்ல எஸ்பிஐ பேங்க்ல போயிருந்தீங்கன்னா கூட கேஷ் கவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 அதிகபட்சம் 3 தான் இருக்கும். ஆனா இந்த சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற பேங்க்ல 10 கேஷ் கவுண்டர் இருக்குமா. சோ அவ்வளவு மிகப்பெரிய பேங்க். பட் வெளியில தெரியாம போயிடுச்சு. இப்ப எப்படிப்பா வெளியில தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு துறையினர் பல இடங்கள்ல ரைடு பண்ணாங்கல்ல. திருவண்ணாமலை, கரூர், சென்னை, திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல ரைடு பண்ணாங்கல்ல. சோ அதுல இருந்த கிடைச்ச டாக்குமெண்ட்டை வச்சு பாக்குறப்போ கரூர்ல இந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ அந்த தகவலை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு லீடு இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திமுக எப்பொழுதுமே சும்மாலாம் ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுக்கவே மாட்டாங்க. ஒண்ணு அந்த நபரால நமக்கு ஏதாவது வேலை ஆகணும், இல்ல அப்படின்னா அந்த நபர் வந்து நமக்கு பணம் காய்க்கிற மரம் மாதிரி இருக்கணும், நம்ம கேட்கிறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் திமுக ஒரு நபருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா, நீ நிறைய சொத்து வச்சிருக்க, அதெல்லாம் திமுகவுக்கு முக்கியம் கிடையாது. லிக்யூட் கேஷா எவ்வளவு வச்சிருக்க, நான் கேட்கிறப்பெல்லாம் எவ்வளவு எவ்வளவு இறக்குவ, மாசம் மாசம் மாமூலா எவ்வளவு இறக்குவ அப்படிங்கிற நபருக்கு தான் திமுக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம செந்தில் பாலாஜி ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியும். லிக்யூட் கேஷ் வந்து அந்த மனுஷன் கிட்ட அதிகமா இருந்தது. ஏன் அப்படின்னா, கரூர் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, டெல்லி வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாங்க. ஸோ அவர்கிட்ட லிக்விட் கேஷ் அதிகமா இருந்ததுனால தான் திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படி பாக்குறப்போ இப்போ ரீசன்ட் டைம்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஏவா வேலுக்கு திமுகவில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ அடுத்த பொதுச் செயலாளர் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கிட்ட கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் எலெக்ஷன் டைம்ல வந்து திமுக தலைமை குடும்பத்துக்கு ஏவா வேலு கொடுத்திருந்தாரு, அதாவது கேண்டிடேட்டுக்கு செலவு பண்றதுக்காக அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் சென்னையில அறிவாலயம் இருக்குல்ல, அதை வந்து புதுசா புதுப்பிச்சுட்டு இருக்காங்களாம். இன்னும் இமேஜஸ் கூட வெளியில வரல. கிட்டத்தட்ட 12 ஏக்கர்ல, சென்னையில முக்கியமான இடத்த 12 ஏக்கர்ல அறிவாலயம் ரெடி பண்றாங்களா. கட்டடமே 12 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கும், எங்க ஆட்டையை போட்டதை அறிவாலயம் கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சோ அந்த கட்டுற வேலை, அதுக்கான செலவு, அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. என்ன திமுக சொந்த இதை போட்டா கட்டுவாங்க, சொந்த காசை போட்டா கட்ட போறாரு ஸ்டாலினோ உதயநிதியோ கிடையாது. இல்ல கட்சி ஃபண்ட் எடுத்து போட்டு கட்டுறதுனா, கட்சி ஃபண்டுங்கிறது அது குடும்பத்தோட ஃபண்டு, அதை எடுத்து போட்டு கட்டவும் உங்களுக்கு மனசு வராது. அப்படிங்கிறப்போ ஏவா வேலு தான் நான் கட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கறதும் ஏவா வேலு தான், அதுக்கு இன்வெஸ்டரா இருக்கிறதும் ஏவா வேலு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏவா வேலு கிட்ட மணி ஃப்ளோ அதிகமா இருக்கு, அதனால தான் திமுக குடும்பம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது இல்ல. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இந்த சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர் சொன்னல, சோ அதை பத்தின தகவலை சொல்றேன். நீங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆளு இப்படி சம்பாதிச்சு இந்த திமுக குடும்பத்துக்கு கொடுக்குறாரு, இவரும் வளர்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு பில்டிங் கரூர்ல முக்கியமான இடத்த ஒரு 3 ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அங்க அந்த பில்டிங்குள்ள நீங்க போகணும் அப்படின்னாவே ஒரு ஹை செக்யூரிட்டி, ஒரு பிஎம் ஆபீஸ்க்குள்ள போகணும்னா எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும், அத மாதிரி அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குமா. உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு, என்னென்ன வேலைகள் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது எதிர்கட்சி, பட் ஆளும் கட்சியா இருக்கிறப்போ பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தவர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தவர் நம்ம ஏவா வேலு. ஸோ தமிழ்நாட்டில் எங்க ரோடு போடணும், என்ன அதிகமா டெண்டர் விடப்படக்கூடிய, கான்ட்ராக்ட் எடுக்கப்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பொதுப்பணித்துறை. ஸோ அதோட அமைச்சரா இருந்தாரு. ஸோ அப்பனா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு டெண்டர் விடப்பட்டிருக்கும், எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க ஏவா வேலு பீரியட்ல. ஸோ அதை அந்த பில்டிங்குடைய மேனேஜர், எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு பேங்க்குக்கு ஒரு மேனேஜர் இருப்பார்ல, ஸோ அதை மாதிரி அந்த பில்டிங்குடைய மேனேஜர் அப்படின்னா சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபராங்க. இவர் தான் ஏவா வேலுடைய பினாமி. ஸோ இவர் தான் அந்த பில்டிங்குடைய அத்தாரிட்டி, மேனேஜர் எல்லாமே. நீங்க அவரை பார்க்கணும் அப்படின்னாவே அந்த பினாமி சுரேஷ் அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நடந்துடும். ஆனா அவரை பார்க்கணும் அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி நீங்க ஏவா வேலு டீம் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கணும். பிஏ கிட்டயோ இல்ல ஏவா வேலுவோ உங்களால சந்திக்க முடியுது அப்படின்னா சந்திச்சு இத மாதிரி இந்த கான்ட்ராக்டை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா, ஏவா வேலுக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா
அவரு ஏதோ இந்த படத்துலலாம் வந்து இந்த லாக் வச்சிருப்பாங்கல்ல, இந்த பாஸ்வேர்ட்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அத மாதிரி அவரு சில விஷயங்கள சொல்லி அங்க அனுப்புனா, அத போய் நீங்க இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மேனேஜர் சுரேஷ சந்திக்க இடம் குடுப்பாங்களாம். நீங்க சுரேஷ சந்திச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த டெண்டர் கன்ஃபார்ம் ஆயிடுமா. ஸோ இதே மாரி ஒரு பேங்க் மாரி செயல்பட்டு 5 வருஷத்துல அவ்வளவு கான்ட்ராக்ட சைன் பண்ணிருக்காங்க. சரிப்பா, இந்த கேஷ் கவுண்டர்லாம் ஒரு 10 கவுண்டர் இருக்குன்னு சொன்னீங்க. இதுல என்ன கேஷ் கவுண்டர் இருக்க போகுது அப்படின்னா, அந்த பில்டிங்ல இந்த வேலை மட்டும் நடக்கலங்க. இந்த டெண்டர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்றது அது மட்டும் நடக்கல. ஏவா வேலு வந்து வட்டிக்கு விடுற பிசினஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுல பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவண்ணாமலை சைடு, கரூர் சைடு இந்த சைடுல இருக்கவங்கலாம் ஏவா வேலு வந்து ஒரு வட்டி பிசினஸ்காரர் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே. ஸோ அதுக்கும் சில நார்ம்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்களாம். நீங்க வந்து இந்த லட்சக்கணக்கு அப்படின்னாலாம் நீங்க அங்க போக முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, நீங்க அதிமுக காரரா இருந்தாலும் போலாம், பிஜேபி காரரா இருந்தாலும் போலாம், யாரா இருந்தாலும் எந்த கட்சிக்காரரா இருந்தாலும் போலாம். ஆனா லட்சக்கணக்குல பிசினஸ்னா அங்க போக முடியாது. குரோர் கணக்குல உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும். இப்ப இந்த எலக்ஷன் டைம்ல இது ரொம்ப பீக்ல இருந்துதான். ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் மினிமம், ஒரு சின்ன கேண்டிடேட்டா இருந்தாலும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்கல்ல. சோ அவங்கள்ட்ட பணம் இல்லாத நிறைய அதிமுக காரங்க நிறைய பேர் போயிட்டு அங்கதான் பணம் அப்படிங்கறத வாங்கியிருக்காங்க. ஏவா வேலு உங்களுக்கு அறிமுகம் இருக்கு, அவரு ஓகேன்னு சொன்னா நீங்க போயிட்டு அந்த பில்டிங் உள்ள போயிடலாம். உள்ள போனா கேஷ் கவுண்டர்லாம் இருக்குமா, டைமிங் தானே பேங்க் மாதிரி, காலையில இத்தனை மணி நேரம், சாயங்காலம் இத்தனை மணி நேரம் ஓப்பன்ல இருக்கும். நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்க சுரேஷ் அவர்களை மீட் பண்ணி அவருடைய சைன் கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு இத்தனை கோடி கொடுப்பா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க எத்தனை கோடியா இருந்தாலும் ஜாலியா வாங்கிட்டு பணத்தை எடுத்து வெளியில வந்துடலாமா. அந்த அளவுக்கு ஏன் 10 கேஷ் கவுண்டர் அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம் உட்கார்ந்து இருக்குமா ஏவாவில் அந்த பில்டிங்ல. சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அந்த பில்டிங்ல கடன் வாங்குறதுக்கு, கோடி கணக்குல கடன் வாங்குறதுக்கு நிறைய பிசினஸ் மேனு, நிறைய அரசியல்வாதி, வேற வேற கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்களாம் பணம் வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கு தான் அத்தனை கேஷ் கவுண்டர் இருக்குமா. நீங்க பணம் வாங்குறப்ப ஜாலியா வாங்கிட்டு வந்துடலாமா. ஆனா திரும்பி கொடுக்க தவறுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, என்ன மிரட்டல், குடும்ப மிரட்டல், உன் சொத்து பறிமுதல் அப்படின்னு. இந்த விஷயங்கள் 5 வருஷமா திமுக ஆட்சியில ரொம்ப ஜெக ஜோதியா, ரொம்ப தெனாவுட்டா, திமுறா, இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்ததா. சோ 2021ல இவங்க ஆட்சிக்கு வந்த அந்த காலகட்டத்துல தான் இந்த சம்ரிதி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த பேங்க்னே சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நிறுவனம்னு சொல்றாங்க, பட் நம்ம பேங்க்னே சொல்லிடுவோம். சோ அந்த பேங்கையே ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணி 5 வருஷத்துல எந்த அளவுக்கு டெண்டர் மூலமா எல்லாத்தையும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டெண்டர் எல்லாம் அங்கதான் வந்து குவியுது. தமிழ்நாடு முழுக்க பல கோடி கணக்குல, இப்போ சினிமாவில் இருப்பாங்கல்ல, பெரிய 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 பினான்சியர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு தயாரிப்பாளர் வந்து பணம் வாங்கி படம் எடுத்து அதை வட்டி கட்டுறது, இது மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அதே மாதிரி இங்க அரசியல்வாதிகள், பிசினஸ்மேன் எல்லாமே இங்க போய் கடன் வாங்கி அதை திருப்பி அடைக்கிறது, அதுக்கு வட்டி கட்டுறது, இல்லை அப்படின்னா சொத்தை எழுதி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் இவ்வளவு நாளா சீக்ரெட்டா ஏவா வேலு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ இதுல சம்பாதிச்ச இந்த 5 வருஷத்துல பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெண்டர் எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்கினார் அப்படின்னா எத்தனாயிரம் கோடி வாங்கியிருப்பார் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு அப்படியே பணமா போனதுனால தான் ஏவா வேலு கிட்ட திடீர்னு, ஏற்கனவே பணக்காரர் தான், அருணை காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் மணி ஃப்ளோ எப்ப அதிகமாயிருக்குன்னா ஏவா வேலுகிட்ட இந்த 5 வருஷத்துல ரொம்ப அதிகமாயிருக்கு. சோ இத திமுக மோப்பம் பிடிச்சிரும்ல, பணம் எங்க இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு தெரியாதா. திமுக மோப்பம் பிடிச்சி ஏவா வேலு பணம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் டைம்ல இருந்து உருவி நான் உனக்கு முக்கியத்துவம் தரேன், நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த 1000 கோடி வாங்கினது, இந்த அறிவாலயத்தை கற்ற வேலையை நம்ம ஏவா வேலுக்கு கொடுத்தது, நான் உனக்கு பொதுச் செயலாளர் பதவி தரேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே இவர் 5 வருஷமா இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு. அதை திமுக பயன்படுத்திக்கிறாங்க. ஒருவேளை இதை பயன்படுத்தி ஏவா வேலு பொதுச் செயலாளராகவும் ஆகலாம். இதுதான் திமுக ஏவா வேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்ப ரீசெண்ட் டைம்ஸா கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம். சோ இந்த விஷயம் எல்லாமே ஒரு 18 இடங்கள்ல ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள் அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஒரு 18 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து டாக்குமெண்ட் வந்து கைப்பற்றுவாங்கல்ல. சோ அப்படி கைப்பற்றப்பதான் இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு, சோ இங்க இத மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி KN நேரு கேஸ்ல வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து KN நேரு அவங்களுடைய தம்பி இடங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரைடு பண்ணாங்க. ஆனா அங்க ரைடு பண்ண போய் தானே இவங்களுக்கு இந்த நகராட்சி துறையில KN நேரு வந்து இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தெரிய வந்தது. ஸோ அதே மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையினர் வேற ஒரு கேஸுக்கு இவங்க தேட போக ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டை வச்சு லஞ்ச ஒழிப்பு துறையினர் என்ன பண்ண போறாங்க, தாவேக அரசு ஏவா வேலு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அதிகபட்சம் ஒரு வாரத்துல நாம இது சம்பந்தமான செய்தி, இந்த சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் இங்க நடந்த விஷயங்களை பத்தி இங்க தமிழ்நாடு முழுக்க பேசு பொருள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.